கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நினைப்பதற்கும் வேண்டிக்குள்ள அதிகமாக உங்களுக்கு கிரியை செய்வார். நீங்கள் அறியாத எட்டாதமான காரியங்களை கர்த்தர் தன்னு கேள்விப்படுவீர்கள். தரிசனத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், வசனத்தில் பேசுவார். ஜீவ வார்த்தையாகிய தேவ வசனத்தை கூட உங்களோடு பேசுவார். அப்படி ஆண்டு அற்புதம் செய்வார். நம்புங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா அற்புதம் செய்வார். இன்றைய ஜீவத்தைக்கான வசனம் சங்கீதம் 18:36. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். அழகாய் சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் நடக்கிற வழி அகலமாக்குறேன். அப்படின்னா அவர் நடக்கிற பாதை மிகவும் குறுகலாக இருந்தது, அகலம் இல்லாமல் இருந்தது. நம்ம ஒரு பாதையில் நடக்கும்போது அந்த பாதை ரொம்ப அகலம் இல்லாமல் குறுகலாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அதில் போக முடியும்? இப்போ ஒரு இடத்துல ஒரு 3 அடி வழி தான் போட்டிருக்காங்கன்னா அதில் எப்படி ஒரு கார் போகும்? ஒரு கார் போகணுன்னா ஒரு 8 அடியிலேருந்து 10 அடி இடம் வேணும். அப்போ ஒரு கார் போகும். இப்போ 3 அடி பாதையை போட்டு எப்படி போக முடியும்? அதே போல் தான் சின்ன அகலம் இல்லாத பாதை, குறுகலான பாதை ரொம்ப கஷ்டம். அதுலேயும் போக முடியாது. ஆண்டவர் சில தெரியுமா, அந்த பாதையை அகல பாதையாக மாற்றுறாரு, பெரிய பாதையாக மாற்றுறாரு. என் பிள்ளைங்க தடுமாற்றம் இல்லாமல் அந்த பாதையில் முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையை பெரிதாக்குகிறார். இதுவரை நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு அந்த பாதை குறுகலான பாதை, அதில் போக முடியலை, நடக்க முடியலை, எதையும் சாதிக்க முடியலை, போகிற இடத்து போய் சேர முடியலை. அன்னைக்கு ஆண்டு உங்களை பேசிகிட்டு இருக்கிறாரு, நான் பாதையை அகலமாக்குவேன், பெரிதாக்குவேன், விரிவாக்குவேன். அதன் வழியில் நீங்கள் நடந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்க. உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் செய்வார். அவரால் பாதையை அகலமாக்க முடியும். நம்ம தேசத்தில் பாருங்கள், எவ்வளோ சாலைகளை அரசாங்கம் அகலமாக்கி கொண்டிருக்குது. ஒரு வழி பாதை இருந்ததெல்லாம் 2 வழி பாதை இருக்குது. 2 வழி பாதை இருந்தால் 4 வழி பாதை இருக்குது. எவ்வளோ பாதையெல்லாம் அகலாக்கிட்டாங்க. பஸ் போக்குவரத்து, வாகன போக்குவரத்துக்கு பாதைகளை பெருசாக்கியிருக்காங்க. இப்போ ட்ரெயின் பாருங்கள், நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே கூட முக்கியமான பட்டணங்களுக்கு டபுள் ட்ராக் போடுறாங்க. முன்னால் ஒரே ட்ராக்கில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு ட்ரெயின் போகும்போது இன்னொரு ட்ரெயின் அங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க. இனி அப்படி கிடையாது. ட்ரெயின் அப்படி போயிட்டே இருக்கும். பிரயாண நேரம் நமக்கு குறையும். உலகமே இப்படி காரியங்களை மாற்றி அமைக்குதுன்னா நம்ம ஆண்டு செய்ய மாட்டாரா? நீ உங்களோடு பேசி கொண்டிருக்கிற உங்கள் பாதையை அகலமாக்கி தடையில்லாமல் உங்களை முன்னேறி போக வைக்கிறோம். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நடக்கிற வழியை அகலமாக்குற தெய்வம். யாரெல்லாம் குறுகலான பாதையில் போக முடிய அளவுக்குள்ள பாதையில், இடுக்கமான பாதையில் போயிட்டுருக்காங்களோ அதில் விசாலமான, ஆசீர்வாதமான, பாதுகாப்பான, உயர்வான பாதையை மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா வழிகளையும் செவையாக்குங்க, எல்லா பாதைகளையும் சரிப்படுத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டிய ஸ்தோத்திரம். ஆண்டவரை, குறிப்பாக நோயாளிகளை சுகமாக்கியறோம். இன்றைக்கு பிறநாளை காணுகிற எல்லாரும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். திருமண நாளை காணுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு அடியனோடு ஜெபிக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் ஊழியர் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.